அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது பொறுப்பு, கடமை அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பொறுப்பு, இது நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ரெண்டு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் முதன்மை பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்லும்போது இது நம்மளை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, அது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட பொறுப்பு தான் அது, பட் அது என்ன ஒரு ஆளை வச்சு நம்மளால் செய்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அப்பாவாக பையனுக்கு சில கடமைகள் நம்மகிட்ட இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. அது அப்பாவாக என்ன தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, அந்த இடத்துல வேறு யாரும் இருக்க முடியாது இல்லையா? அதை ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே நமக்கு ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இல்லையா? இது நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தையா, ஒரு பையனாக நம்ம செய்யக்கூடிய சில கடமைகளை நம்மளை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் உடம்பு சரியில்லை, ஒரு நர்ஸை வச்சு பார்த்துக்கலாம், சில விஷயங்கள் பண்ணிக்கலாம் நம்ம சொல்ல முடியும். ஒரு மகனாக அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை, பொறுப்புகளை நம்மளை தான் செய்தாகணும். அதை நம்ம கரெக்டாக செய்கிறோமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தையாக செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள் நம்ம மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பையன் ஸ்தானத்தில் இன்னொரு ஆள் செய்ய முடியாது. அது என்னென்ன இருக்குது, அது நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி செய்கிறது மூலமாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும். அந்த கடமைகள் நமக்கு சரியாக முடியும்னு சொல்லலாம், அப்படி கூட செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து இப்போ மனைவி வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனிதனோட வாழ்க்கை முழுமை பெறணும் அப்படின்னா இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறவங்களோட உறவும், அந்த புரிதலும், அந்த ஒரு இதுவும் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு வாழ்க்கை முழுமை பெறாது. வாழ்க்கை வாழ்ந்துருவோம் கண்டிப்பாக, வாழ்க்கை வாழ்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் முழுமை பண்ண ஃபில்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபில்ஃபில்மெண்ட் அப்படிங்கிற முழுமைக்கு ரெண்டும் சரியாக போகும். இப்போ ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாக நான் சில விஷயங்கள் கொடுக்குறத இன்னொரு ஆளால் கொடுக்க முடியாது, இன்னொரு ஆள் செய்ய முடியாது. இப்போது ஒரு பணம் அப்படிங்கிறது யார் வேணாலும் கொடுக்கலாம், யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். பொருட்கள் வாங்குறதோ இல்லை மற்றபடி விஷயங்களோ யார் வேணாலும் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் கணவனாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அது கணவன் மட்டும்தான் செய்ய முடியும், அது இன்னொரு ஆள் செய்ய முடியாது. அப்போ அந்த விஷயங்கள் நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யாமல், அதுக்கான இதுகள் பண்ணாமல், நம்ம நான் அதை செய்துட்டேன், நான் இதை செய்துட்டேன், நான் உனக்கு அதை வாங்கி கொடுத்தேன், நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போனேன், நான் உன்னை இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் எவ்வளவு நகைகளை வாங்கி கொடுக்குறீங்க, எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, எவ்வளோ சொத்து வாங்குறீங்கிறத தாண்டி கணவனாக செய்ய வேண்டிய சில செயல்கள் கணவன் செய்யலை அப்படின்னா அங்கே வாழ்க்கை தோற்று போகும், அங்கே வாழ்க்கை முழுமை பெறாது. அங்கே பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். ஏன் வருதுன்னு இவனுக்கு தெரியாது, நான் தான் எல்லாமே செய்கிறேனே அப்புறம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக நம்ம செய்திருக்கோமா அப்படிங்கிறது பார்க்கணும். அதே ரெசிப்ரோகேஷன் தான் அந்த பக்கம் இருந்தோம். ஸோ மனைவியாக சில விஷயங்கள் நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சில சுகங்கள், சில விஷயங்கள் அவங்க சரியாக கொடுக்காத பட்சத்தில் அங்கேயும் பிரச்சனைகள் வருது. இப்போ மனைவியாக கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்களை மனைவியை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அது சரியாக இருக்காது இல்லையா? அப்படி இருந்ததுனாலும் அது சரியாக இருக்காது. ஸோ அந்த சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கரெக்டான விஷயங்கள் நம்ம செய்யும்போது வாழ்க்கை முழுமை பெறும். ஸோ ஃபில்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். அடுத்து குழந்தைங்க. இப்போ குழந்தைகளை படிக்க வைக்கிறது மட்டும்தான் ஒரு அப்பாவோட கடமையா, இல்லை நான் சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும்தான் இல்லை நான் அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேங்கிறத இல்லை. ஒரு குழந்தைக்கு அந்த சுகத்தை, அதாவது அந்த அப்பாவாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள், உட்கார வச்சு பேசுகிறது, அது ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுலேயும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியான முறையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு பார்க்கணும். அந்த விஷயங்களில் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷினாக நிறைய பேர் மாறிடுவாங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு வாழ்க்கை முழுமை பெறுமா, சந்தோஷம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு பையனுக்கு அப்பா கொடுக்கக்கூடிய அன்பை அப்பா மட்டும்தான் கொடுக்க முடியும், இன்னொரு ஆள் கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா கொடுக்கக்கூடிய அன்பை, அம்மா கொடுக்கக்கூடிய அன்பை இன்னொரு ஆள் கொடுக்க முடியாது. வேறு வழி இல்லாமல் பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அப்படிலாம் சொல்லிக்கலாம். பட்
உள்ளேருந்து வரக்கூடிய அந்த பேசிக் திங்ஸ் வேறு யாரும் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் சில விஷயங்கள் சொல்லலாம். சில குழந்தைகள், பெண் குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அன்பே இருக்காது, பணம் நிறைய இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்திங்கன்னா காரில் டிரைவர் இருப்பார், டிரைவர் கொண்டு காலையில் ஸ்கூலில் விட்டுருவார், திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவார், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆனால் பேசிக்கான அந்த குழந்தைக்கான அன்பை வந்து ஒரு அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய அன்பை சில நேரங்களில் கொடுக்க தவறிடுவாங்க. அவங்க 2 பேரும் பணம் சம்பாதிக்கிற ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. கடைசியில் அதை சம்பாதிச்சு எங்கே கொண்டு போய் சேர்த்து அந்த வாழ்க்கையை முடிப்பாங்கன்னு தெரியாது. பட் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் தான், அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது மட்டுமே பிரதானம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணால் அன்புக்காக ஏங்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து அந்த அன்பு கிடைக்குதுன்னா இந்த குழந்தை அங்கே மாறிடும். அது கிடைக்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது இவங்க கொடுக்கல. சப்போஸ் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து பாசத்தை காட்டி கொண்டு போயிடுவான். நிறைய நடக்குது இல்லையா? பெரிய பணக்கார குழந்தை ஆட்டோ டிரைவர் கூட போயிடும். கார் டிரைவர்ஸ் யாரோ ஒருத்தங்க, அவருக்கு அந்த ஆளுக்கும் இவங்களுக்கும் வாழ்க்கையில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து இதே பண்ண முடியாது. பட் ஆனால் அவன் ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைக்கு தேவையான அன்பை அவன் கொடுத்துருப்பான். பேசுகிறது மூலமாக, அவங்கக்கிட்ட கேட்குறது மூலமாக என்ன அப்படின்னு அது மூலமாக அவன் கொடுத்துருப்பான். ஸோ இது வந்து ஒரு அப்பா அம்மாவோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும். அது அப்பா அம்மா அந்த ஸ்பேஸாக இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் அங்கே உள்ளே வந்துடுவாங்க. அந்த ஆள் உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பிரிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நான் உனக்காக சாப்பிடாமல் தூங்காமல் நான் இவ்வளோ சம்பாதிச்சு வச்சேன்னு சொல்லி ஒரு பலனும் இருக்காது. அப்போ அந்த குழந்தை வந்து தன்னிட்ட இருக்கக்கூடிய அழுத்தத்தையோ ஒரு அன்பையோ வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து அஸ் எ பேரண்ட் கொடுக்கணும். அது கொடுக்காத பட்சத்தில் அது தவறுதலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுபோக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிஸ்னஸோ ஜாபோ எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இருக்கக்கூடிய சீட்டில் நம்ம தான் இருக்க முடியும். நமக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்துட்டு அதை இன்னொருத்தரை பார்த்து வச்சுட்டு நீ இதை பார்த்துக்கோ நீ இதை பார்த்துக்கன்னு சொன்னாலும் மை ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த பிஸ்னஸ் மேலே போகிறதும் கீழே வர்றதும். அந்த பொறுப்பை நம்ம முழுமையாக எடுக்கலைன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் அண்ட் பிஸ்னஸ் லைஃப் மாட்டிக்கும். அதை இன்னொரு ஆளை வச்சு பண்ண முடியாது. நீங்கள் ஒரு லெட்டர் அடிக்கணும், லெட்டரை எழுதுறது நீங்களாக இருக்கும், பட் லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு ஒரு டைப்பிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ சின்ன சின்ன வேலைக்கு நீங்கள் ஆள் வச்சுக்கலாம். பட் டிசிஷன் மேக்கிங், ஸ்ட்ராட்டஜி, ஃபேஸிங் த சேலஞ்சஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இதுக்கு எங்கே தான் நீங்கள் ஆள் வச்சுருந்தாலும் திட் இஸ் யுவர் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரன் த ஷோ. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஸ்கில் நம்மகிட்ட இல்லாத பட்சத்துலேயே நம்ம தோற்றுருவோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பணம் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணிடலாமா அப்படின்னா இல்லை. பணம் இல்லாமலும் பிஸ்னஸ் பண்ண முடியும். பட் திறமைகள் கண்டிப்பாக வேணும். சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணும். மார்க்கெட் வேணும். இந்த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். இல்லை நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன், அந்த ஜாபில் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தா அந்த தட் இஸ் மை ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட்? அதுக்கு தேவையானது. அடுத்து இப்போ நீங்கள் வந்து குழந்தைய படிக்க வைக்கிறது நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் டீச்சர்ஸ் வச்சுக்கலாம், ஸ்கூல்ஸ் இருக்குது, டியூஷன் டீச்சர்ஸ் வச்சுக்கலாம். தட் இஸ் இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இவர் செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அதில் போய் உட்காந்து நீங்கள் ரொம்ப போய் உட்காந்து நிபுணத்துவம் பண்ணிங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. அது ஃபில்ஃபில்மெண்ட் வராது. குழந்தையோட மாரல் சப்போர்ட்டு தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாடம் சொல்லிக் கொடுக்குறது அவர் செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் நாட் எ ப்ரைமரி. அதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன சைஸை போயிட்டுருக்குங்கிறத கண்காணிக்கிறது நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர அந்த இதையும் நான் எடுத்து என் தலையில் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் உங்களோட ரிலேஷன்ஷிப் பாதிச்சிடும். ஒரு குழந்தையோட ஸ்டடிக்கு நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்பா அம்மாங்கிற ரிலேஷன்ஷிப் அங்கே மாட்டிக்கும் போது உங்கள் மேலே வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தைகள் உங்கள் மேலே வெறுக்கிறாங்க அப்படின்னா ஏன்னு உங்களுக்கு தெரியாமல் நிறைய நேரங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கும்போது தான் அது ஃபில்ஃபில்மெண்ட்டு. அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை இல்லாமல் நான் என் குழந்தைய நான் வந்து பெருசாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதோ ஒரு உங்களுக்கு இல்லாத ஒரு பொறுப்புகளை எடுத்து கையில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க. உங்களோடது அதை பார்த்துக்கிறது தான். ஸோ அப்போ இப்போ நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் வரேன். யூ ஹேவ் சம் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்பாவாக ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, கணவனாக ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, மனைவியாக ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்டு குழந்தையா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு செய்ய வேண்டியது. இந்த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் சரியாக செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கை மிக சந்தோஷமாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு ஃபில்ஃபில்மெண்ட்டோடு அமையும்.
அது இல்லாமல் அந்த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யாமல் நீங்கள் வெறும் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஓடிட்டு இருந்தால் இருக்குது, நம்ம பணம் சம்பாதிக்கணும். ஆனால் மனைவிக்கு கணவனாக இல்லாமல் நீங்கள் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு அந்த மனைவி இருக்க மாட்டாங்க, பணம் மட்டும்தான் இருக்கும். கடைசி காலகட்டங்களில் நமக்கு நம்ம முதல்ல செய்கிறது தான் ரெண்டாவது நமக்கு வரும். லேட்ஸ் அ கர்மா லைக் வாட் யூ ஆர் கிவிங், அதுதான் பைபேக் ஆக போகுது. ஸோ அந்த வகையில் உங்கள் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரியான முறையில் எடுத்துகிட்டு போய் இந்த வாழ்க்கையை ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு ஃபில்ஃபில்மெண்ட்டோட எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டி விரும்பி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.